ஒரு பெரிய கேரக்டர் வைப்ரேஷன் கொடுத்துருக்க சான்சஸ் அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுகோவுக்கு அதிக கெட்ட மனப்பான்மை இருக்கிறதா நிறையா பேர் சொல்கிறாங்க. பட் இட் இஸ் ட்ரூத் ஆர் லைன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. இப்போ இந்த சுகோ எதுக்குடா தேவையில்லாமல் அந்த கதைக்குள்ளே வந்ததுன்னு கேட்டால், ஸ்கார் கிங்கோட நம்ம காங் சண்டை போடக்குள்ளே காங்குக்கு ரொம்ப அடிப்படை சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம காங்கை காப்பாற்றுறதுக்கு இந்த சுகோ வந்திருக்க சான்சஸ் அதிகம். அண்ட் சுகோ சும்மான ஆள் கிடையாதுங்க. நம்ம காங்கை விட பெரிய பெரிய பனிக்கட்டிகளை தூக்கி போட்டு ஆளை பந்தாடுறதுல பெரிய அழிவுரு. அண்ட் இதையும் தாண்டி ஒரு பெரிய கேரக்டர் அந்த படத்துக்குள்ளே வரப்போகுது. அண்ட் இதெல்லாம் நான் வெளில சொன்னால் உங்களுக்கு அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த கேரக்டர் வைப்ரேஷன்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க சான்சஸ் அதிகம் கதை எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கக்குள்ள ஒரு ஐமேக்ஸ் தேட்டரை போய் பாருங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அட்வான்ஸ் விஷஸ் பண்ணுறேன் இந்த படத்துக்காக. அண்ட் நண்பா, இதே மாதிரி ஒரு